Very good morning to one and all. Today we are going to discuss about domain namespace. Okay வாப்பா. So last classல பார்த்தோம்னா DNS components பார்த்தோம். சரியா? So அந்த DNS componentsல பார்த்தீங்கன்னா 3 types நம்ம சொன்னோம். So ஒன்று namespace, second one name server, third one zone. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தோம்னா நேம் ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ 2 கேட்டகரிஸ் பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸு. ஸோ ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னா பார்த்தோம்னா அது நிறைய வந்துட்டு நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய வந்துட்டு அது டொமைன் நேம்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக அதை வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு நம்மளால் அது எந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ இன்னும் மெயினாக பார்த்தோம்னா வந்துட்டு பெரிய சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய அந்த நெட்வொர்க்கில் பார்த்தோம்னா நம்ம நிறைய டிவைசஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது, நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், ப்ளஸ் நம்ம டொமைன் நேமை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு பார்த்தோம். ஸோ அந்த ட்ராபேக்கை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் என்னென்னா ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னோம். ஸோ இது ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதில் 3 பார்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டு நிறைய நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தோம், லாஸ்ட்டாக பார்த்தோம்னா என்னென்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த 3 பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு சென்ட்ரல் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு நம்ம கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அப்படின்னா அதாவது தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ வந்துட்டு சிங்கிள் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஸோ வந்துட்டு என்னென்னா ஆர்டர் வைஸ், சரியா, டாப் லெவல் டு பாட்டம் லெவல் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். சரியா? ஸோ இதான் நம்ம பார்த்தோம். ஸோ இதோட லாஸ்ட் நம்ம என்ன பாயிண்ட் பார்த்தோம்னா ஸோ ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் வந்து அதை டிசைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்துட்டு டொமைன் நேம் ஸ்பேஸே. சரிங்களா? ஸோ அதுக்காக அந்த ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ணதான் வந்துட்டு டொமைன் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம்னா டொமைன் நேம் ஸ்பேஸ் அதை தான் பார்க்க போகிறோம். சரியாப்பா? நான் ஃபஸ்ட்டில் இங்கிலீஷில் சொல்லிட்டு பாருங்க. டொமைன் நேம் ஸ்பேஸ் வாஸ் டிசைன் டு அச்சீவ் ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸே. ஸோ டொமைன் நேம் ஸ்பேஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகுனா ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்து கிரியேட் பண்ணதான். இன் திஸ் தி நேம்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ் அ ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரே. ஸோ ட்ரீ ஸ்ட்ரக்சர் சொல்லுவோமா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ரூட் சொல்லுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா வேறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா அது மரத்தோட தண்டு சொல்லுவோம், அதுக்கப்புறம் கிளைகள் நம்ம சொல்லுவோம், அதுக்கப்புறம் பூ காய் கனி சொல்லுவோம், இலைகள்லாம் பிரான்ச்சஸ் நம்ம சொல்லுவோம், அது இலை அதுக்கப்புறம் தான் நம்ம பூ காய் கனி எல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு வரதான் அதான் என்ன சொல்கிறேன்னா ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரு. ஸோ ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். எதுனா நம்ம ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வித் ரூட் எலமெண்ட் ஆன் தி டாப்பே. ஸோ ரூட் அதாவது நம்ம ஒரு மரம் இருக்கு, ஒரு மரமோ அல்லது ஒரு செடியே இருக்குன்னா அந்த செடி நம்ம தலைகளாக திருப்பி பார்த்தோம், தலைகளாக திருப்பி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு என்னன்னா இந்த டொமைன் நேம்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸில். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நேம் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன சொல்லுன்னா கலெக்ஷன் ஆஃப் டொமைன் நேம்ஸே. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டொமைன் நேம்ஸ் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு நேம் ஸ்பேஸு எல்லாமே வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற நம்ம முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ பாருங்கள் அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ரூட் எலமெண்ட் ஆனது டாப் அண்ட் திஸ் ட்ரீ கேன் ஹேவ் அ மேக்ஸிமம் ஆஃப் 128 லெவல்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூட் எலமெண்ட் டேக்கிங் திஸ் லெவல் 0 to level 127. அப்போ பார்த்தீங்கன்னா ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ரூட்டு, ஸோ பாட்டமில் பார்த்தோன்னா நம்ம ஃப்ரூட் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதை காய் கனி அந்த மாதிரி லாஸ்ட்டாக வருது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூட் லெவல் வந்து 0. அப்போ லெவல் 0ல் இருந்துட்டு லெவல் 127 வரைக்கும் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு டொமைன் நேம் ஸ்பேஸ் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் லெவல், ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூட் லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டாக இதுதான் வந்துட்டு ரூட்டு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா பிரான்ச்சஸ் ரூட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வச்சுக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்க்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு லீவ்ஸு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு அதாவது ஃப்ரூட்டாக இருக்கலாம் அல்லது வந்துட்டு பூ, சரியா, ஃப்ளாராக இருக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ளாராக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸு. சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற இது வந்து ஃப்ரூட்ஸு. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ அல்லது காய்கனி அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம். ஸோ இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் லெவல், கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டு. சரியா? ஃப்ரூட்டாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஃப்ளார் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதான் என்ன பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் ஸ்பேஸ்க்கான உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? ஸோ ரூட் லெவல் இதுதான் நம்ம ரூட் லெவல். ஸோ இங்கிருந்து ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணி தான் என்ன ஆகுனா உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்துட்டு பிரிஞ்சு உங்களுக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com, அந்த google.com அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டொமைன் நேம். ஸோ அந்த கூகுளில் பார்த்தோன்னா ஸோ இங்கே எப்படி வந்துட்டு .com நம்ம சொல்கிறோமா. ஸோ அதில் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த லாஸ்ட் பார்ட் எங்கே போகணும், அதில் வந்துட்டு ரூட் அப்படிங்கிறது கூகுள் தான். சரியா? ரூட்டுங்கிறது கூகுள். அப்போ கூகுளில் பார்த்தோன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா google.com இருக்குது, நிறைய google.co.in இருக்குது, நிறைய அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. சரியா? நம்ம எப்படி வந்துட்டு விண்டோஸில் வெர்ஷன்ஸ் நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறாங்க இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீ தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ரூட் லெவல் பார்த்தீங்கன்னா 0,
ஸோ ரூட்டோட லெவல் பார்த்தா எப்போவுமே 0. ஸோ அப் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லாஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப் டு என்ன பார்த்தீங்கன்னா 127 வரைக்கும் இருக்கலாம். அப்போ 0லேருந்து 127 வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரோட அது ஹைரார்க்கியல் நேம் ஸ்பேஸில் நீங்கள் டொமைன் நேம்ஸை நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சில பாருங்கள், தி domain name space where the root element is present at the top most level. அப்போ டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கிறது என்னென்னா ரூட்டு, தட் இஸ் லெவல் 0. சரியா? லெவல் 0ங்கிறது வந்துட்டு டாப் மோஸ்ட்டு, அதான் ரூட் லெவல் சொல்கிறாங்க. தி ரூட் எலமெண்ட் ஆல்வேஸ் ரெப்ரசன்ஸ் தி நல் ஸ்ட்ரிங்கே. அப்போ ரூட் லெவல் பார்த்தோன்னா 0 தான். எப்பவுமே பார்த்தா ரூட்டில் வந்துட்டு எதுவுமே எந்த ஒரு நேம்ஸுமே இருக்காது. அப்போ அது 0 தான். தட் மீன்ஸ் எம்டி ஸ்ட்ரிங்கே. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. தி நெக்ஸ்ட் லெவல் டு தி ரூட் எலமெண்ட் இஸ் நோடு. தட் மீன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ரூட் எலமெண்ட்டு. இப்போ தாத்தா இருக்காங்க, தாத்தாவுக்கு வந்துட்டு அப்பா, சரி, அப்பாவோட பையன், ஸோ அதாவது சைல்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோமா. அப்போ கிராண்ட் ஃபாதர், ஃபாதர், சைல்டு. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. சரியா? ஈச் நோடு இன் தி ட்ரீ ஹேஸ் அ லேபிள் அண்ட் தேர் டொமைன் நேமு. அப்போ ஒவ்வொரு அந்த ட்ரீயில் இருக்கிற அந்த ஒவ்வொரு நோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நோடுனா ஒன்றும் கிடையாது, இதை தான் நோடுங்கிறாங்க. ஸோ நோடுனா இதுதான். ஒவ்வொரு அந்த டாட்டா உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, சேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுதான். அப்போ அது ஒவ்வொரு நோடுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை ஒவ்வொன்றும் வந்து லேபிள் அண்ட் டொமைன் நேமே. ஸோ அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு லேபிள் இருக்குது, ஒவ்வொரு டொமைன் நேம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேபிள்குள்ளே தான் டொமைன் நேம் இருக்குது. சரியா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லேபிள்னா என்னென்னு பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு லேபிள் அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ரிங் விச் கேன் ஹேவ் அ மேக்ஸிமம் ஆஃப் 63 கேரக்டர்ஸு. ஸோ அப்போ ஸ்ட்ரிங்கு லேபிள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் பேர் தான் ஸ்ட்ரிங்கு. ஸோ இட்ஸ் ஹேவ் எ மேக்ஸிமம் ஆஃப் 63 கேரக்டர்ஸு. ஈச் நோட் இன் தட் லெவல் should have different labels thereby assuring the individuality of the domain. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. இப்போ 63 கேரக்டர்ஸ் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் 63, அதாவது 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டொமைன் நேம் இருக்கும். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி வந்துட்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் google.com அப்படின்னா அப்போ .comங்கிறது தனியாக ஒன்று. சரியா? இதே பார்த்தீங்கன்னா google.co.in அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்னென்னா தனியாக வந்துட்டு ஒரு என்னென்னா உங்களுக்கு லிங்க் போகும். சரி, அதான் சொல்கிறாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இன் அதர் வேர்ட்ஸ் லேபிள்ஸ் ஆர் தி டொமைன், லேபிள்ஸ் ஆர் தி நேம்ஸ் கிவன் டு டொமைன்ஸ். அப்போ டொமைனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேம் தான் என்னென்னா உங்களுக்கு லேபிளே. இது ஜஸ்ட் ஒரு நேம் தான். டொமைன் இஸ் எ சப்ட்ரீ இன் டொமைன் நேம் ஸ்பேஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சரு. ஸோ ஃபஸ்ட் நம்ம லேபிள்னா என்னங்கிறது மேலே நம்ம இந்த பேராகிராஃபில் பார்த்துட்டோம். ஸோ இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா டொமைனு. ஸோ டொமைன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ டொமைன் இஸ் எ சப்ட்ரீ இன் டொமைன் நேம் ஸ்பேஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சரு. அந்த ட்ரீ இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரீ சொன்னோமா, ஹைரார்க்கியல் நேம் அந்த நேம் ஸ்பேஸோட ட்ரீ, அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய என்னன்னா ஒரு சப்ட்ரீ தான் வந்துட்டு டொமைனு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தி டொமைன் கேன் பி ஃபர்தர் டிவைட் இன்டு சப் டொமைன்ஸ். ஸோ டொமைன் நேம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சப் டொமைனை நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்க. டயக்ராம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் இருக்குது. ஸோ ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஸோ ரூட்டுங்கிறது கொடுத்துட்டாங்க. ரூட்டில் இருக்கிறது ரூட்டுங்கிறது வந்துட்டு மெயின் டொமைன். சரியா? ஸோ மெயின் டொமைன் வந்துட்டு ரூட்டு. ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சப் டொமைன்ஸு. இதுக்கு பேர்லாம் சப் டொமைன்ஸு. ஸோ இதுக்கு பேர் லேபிள்ஸு. ஓகேவா? ஸோ மெயின் டொமைன் மேலே ரூட்டோட லெவல் வந்து 0. ரூட்டுக்கு கீழே பார்த்தோன்னா லேபிள்ஸ் இருக்குது, டொமைன் நேம்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இதுக்கு பேர் தான் நோடு. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நோடு. ஸோ ஒவ்வொரு நோட்டுக்கும் நோடு பார்த்தீங்கன்னா ஹேவ் தி லேபிள் அண்ட் டொமைன் நேமு. ஸோ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவரி நோட் ஹேஸ் தி லேபிள் அண்ட் டொமைன் நேம். சரியா? ஸோ அதில் பார்த்தோன்னா லேபிள். ஸோ லேபிளுங்கிறது நம்ம என்ன ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா டொமைன் நேமு. ஸோ டொமைன் அப்படிங்கிறது வந்துட்டு சப் ட்ரீ ஆஃப் தி, சரியா, சாரி, சப் டொமைன் ஆஃப் தி நம்ம என்ன சொல்லுவோம் மெயின் ட்ரீ. ஓகேவா? ஸோ அந்த மெயின் அந்த டொமைனோட சப்ட்ரீ தான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டொமைன் நேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை பார்த்தோன்னா வந்துட்டு ஒவ்வொரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வந்து கொடுக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இடியூனா மீனிங் வேறு, இந்த FHDA.eduனா வேறு மீனிங். அப்போ ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதான் அதோடைய டயக்ராமு. ஸோ பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்துட்டு லேபிள், இந்த பக்கம் டொமைன். சரி, இந்த டயக்ராம் புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதான் வந்து அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் அந்த டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தி டொமைன் நேம் அண்ட் லேபிள் கிளியர்லி challenger.atc FHDA.edu இஸ் தி டொமைன் நேம் விச் இஸ் obtained by reading the labels from bottom to up. ஸோ இது எப்போ நம்ம வந்துட்டு ரீட் பண்ணோம் அப்படின்னா பாட்டம் டு அப். ஸோ பாட்டம் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ஸோ கீழேருந்து மேலே நம்ம ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து ஸோ பாட்டம் டு இங்கேருந்து நம்ம ரீட் பண்ணணும். சரியா? ஸோ ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சேலஞ்சர் வந்துட்டு லாஸ்ட்டாக வரும் ATC, அதுக்கப்புறம் FHDA, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EDU. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன உங்களுக்கு ஆர்டர். அப்போ ட்ரீ பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம். நீங்கள் வந்துட்டு டொமைன் நேம் எழுதும்போது எப்படி நீங்கள் ரீட் பண்ணணும், டொமைன் நேம் ரீட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு பாட்டம் டு அப்பு. ஸோ பாட்டம் அப்படிங்கும்போது லாஸ்ட்டு. சரியா? டாப்புங்கிறது ஃபஸ்ட்டு. ஸோ அதான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் அந்த மாதிரி தான் வரும். சரியா? ஸோ அதான் கொடுக்குறாங்க. ஓகேவாப்பா? ஸோ ஃபஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வேணால் தமிழில் நம்ம பார்த்துடலாம். ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா டொமைன் நேம் ஸ்பேஸ் அப்படின்னா வந்துட்டு கலப்பெயர் வெளின்னு சொல்லுவோம்.
சொல்லுவோம். ஸோ படிநிலை பெயர்வழியை அடைய கலப்பெயர் வழி வடிவமைக்கப்பட்டுள்ளது. என்னன்னா படிநிலை பெயர்வழி அடைய அப்படின்னா ஹைரார்க்கியல் நேம் ஸ்பேஸ் தான் நம்ம சொன்னோம். ஸோ கலப்பெயர் வழி அப்படின்னா இங்கிலீஷில் டொமைன் நேம் ஸ்பேஸு. இதில் பெயர்கள் தலைகீழ் மர வடிவமைப்பில் குறிக்கப்படுகிறது. தலைகீழ் அப்படின்னா வந்துட்டு என்ன, டாப் டு பாட்டம். சரியா? ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு தலைகீழ் மர வடிவமைப்புனா ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை தலைகீழாக நம்ம கவுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா வேர் பார்த்தோன்னா மரத்தோட வேர் பார்த்தா கீழ்ப்பக்கம் இருக்கும், ஆனால் என்னென்னா தலைகீழ் அப்படிங்கும்போது மேலே ரூட்டு, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதன் வேர் உறுப்பு மேலிருக்கும் வகையில் அமைந்திருக்கும். இந்த மர அமைப்பு மட்டங்கள் 0 முதல் 127 வரை மொத்தம் 128 மட்டங்களை கொண்டிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ 128 மட்டம் அப்படின்னா டாப்பில் ரூட்டு பார்த்தோன்னா 0, கடைசி லீஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 0. ஸோ 0லேருந்து லாஸ்ட் லீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 127. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 0 to 127 அப்படின்னா 128 அவ்வளோ ரேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டயக்ராம்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலப்பெயர் வழியை குறிக்கிறது. இங்கே வேர் உறுப்பு மிக உயர்ந்த மட்டத்தில், அதாவது மட்டம் 0ல் உள்ளது. வேர் உறுப்பு எங்கே இருக்குன்னா 0ல் இருக்கும். வேர் உறுப்பு எப்போதும் நல் சரத்தை கொண்டிருக்கும். இப்போ வெற்றுச்சரம் எம்டியாக தான் இருக்கும், அதுக்குள்ளே எதுவுமே டொமைன்ஸ் எதுவும் இருக்காது. வேர் உறுப்புக்கு அடுத்த மட்டத்தில் முனைகள் உள்ளன. மரமைப்பில் ஒவ்வொரு முனையும் நோடு. முனை அப்படின்னா வந்துட்டு தமிழில் என்னென்னா நோடு அப்படின்னா வந்துட்டு தமிழில் முனையம். சரியா? அதை முனைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிட்டை அடையாளம், அதாவது லேபிள் அப்படின்னா தமிழ் என்னென்னா சிட்டைன்னு சொல்லுவோம், அல்லது அடையாளம், ரெண்டுமே நம்ம சொல்லுவோம். மற்றும் கலப்பெயர் டொமைன் நேம் அப்படின்னா கலப்பெயர். ஓகேவா? தமிழில் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சிட்டை. ஸோ சிட்டையில் பார்த்தோன்னா இது அதிகபட்சமாக 63 எழுத்துக்களை கொண்ட ஒரு சரம். ஒரு மட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு முனையும் வேறுபட்ட சிட்டைகளை கொண்டிருக்க வேண்டும். பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்டாக ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ வந்து google.co.in அப்படின்னா எங்கே co.in கொடுத்தா அது என்னது, அதை டூப்ளிகேஷன். சரியா? அப்போ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேபிளுக்கும் தனித்தனியான வந்து டொமைன் நேம்ஸ் இருக்கணும், அந்த அடையாளம் லேபிள்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கலப்பெயரின் தனித்துவத்தை உறுதிப்படுத்துது. அப்ப யூனிக்கா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொரு நோடுக்கும் டிஃப்ரெண்டான லேபிள்ஸ் இருக்கணும், டிஃப்ரெண்டான டொமைன் நேம்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் சிட்டைகள் என்பவை களங்களுக்கு வழங்கப்படும் பெயர்கள். அப்ப சிட்டைனா நம்ம வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா களங்களுக்கு வழங்கப்படும் களம், அந்த டொமைன் நேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கலப்பெயர் வெளியின் மர அமைப்பில் ஒரு துணை மரமாகும் அப்படின்னு நம்ம. அப்போ டொமைன் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா நம்ம அந்த மரத்தில் அந்த இது சொல்கிறோம், அந்த ட்ரீ சொல்கிறோம், அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரோட ஒரு சப் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரு சப் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். களம் மேலும் துணைக்களங்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த களம் பார்த்தோன்னா அந்த டொமைனை பார்த்து நம்ம மேலும் சப் டொமைன்ஸை வந்து பிரிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம வந்துட்டு இருக்குது அப்படின்னா வந்துட்டு எப்படி இதோட கீழிருந்து மேலாக கலப்பெயர்கள் மற்றும் சிட்டைகளை தெளிவாக விளக்குகிறது என்பது சிட்டைகளை கீழிருந்து மேல் படிப்பதன் மூலம் பெற்ற கலப்பெயர் ஆகும். ஸோ கீழிருந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ EDU FHDA ATC சேலஞ்சர். சரி, அதில் பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலஞ்சர் தான் வரும், அதுக்கப்புறம் ATC. ஸோ கீழேருந்து என்ன பண்ணால் நீங்கள் மேலே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் ரீட் பண்ணோம். ஸோ அதுதான் சேர்ந்ததான் வந்துட்டு அப்போ கலெக்ஷன் ஆஃப் அந்த சப்டொமைன்ஸ்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு டொமைன் நேமு. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா இப்போ அந்த கான்செப்ட்? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா டொமைன் நேமு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டொமைன் நேமு. ஓகேவா? அப்போ ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ரூட் லெவலில் இருக்கும். ஸோ டாப் டு பாட்டம் வந்துட்டு மேலே டாப்பில் ரூட் இருக்கும், கீழே வர உங்களுக்கு வந்து பேரண்ட்டு சைல்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? அப்போ லெவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 லெவல், அப்புறம் லாஸ்ட் லெவல் 127. அப்போ டோட்டலாக வந்துட்டு 128 லெவல்ஸ் வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு ரூட்டோட அந்த லெவல் பார்த்தோன்னா 0. ஸோ நல் ஸ்ட்ரிங்கே, ஸோ எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ எகெயின் பார்த்தோன்னா டொமைன் நேமு. ஸோ டொமைன் நேம்னா இட் இஸ் தி சீக்வன்ஸ் ஆஃப் லேபிள்ஸே. டொமைன் நேம்னா என்ன சொல்கிறாங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் லேபிள்ஸ்க்கு பேர் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, டொமைன் நேமு. இன் டொமைன் நேம் தி சீக்வன்ஸ் ஆஃப் லேபிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை டாட்டே. இம்பார்ட்டன்ட்டே. ஃபார் எக்ஸாம்பிள் google.com அப்படிங்கும்போது கூகுள்ங்கிறது தனியாக ஒரு டொமைனு, காம்ங்கிறது தனியாக ஒரு டொமைன், இடையில என்ன பேர் இருக்கும், டாட்டே. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. தி டொமைன் நேம் இஸ் ஆல்வேஸ் ரீட் ஃப்ரம் தி லோயர் லெவல் டு ஹையர் லெவலு. அப்போ லோயர் லெவல் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம .com சொல்கிறப்ப அப்போ காம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மேலே ஹையஸ்ட்டில் வச்சுருப்போம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்கும். அப்போ நம்ம எழுதும்போது பார்த்தீங்கன்னா கூகுள் தான் ஃபஸ்ட் எழுதுவோம், அப்புறம் .com எழுதுவோமா இல்லையா? அதான் சொல்கிறாங்க இங்கே என்னென்னா லோயர் லெவல் டு ஹையர் லெவலு. ஸோ லோவெல்லாம் கீழே, ஸோ இப்போ வந்து பாட்டம் டு அப்பில் தான் நம்ம என்ன பண்ணோம், எப்போவுமே டொமைன் நேம் நம்ம வாசித்து எழுதணும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஃப்ரம் தி லீஃப் நோட் டு ரூட் நோடு. ஸோ லீஃபில் வந்துட்டு ரூட். ஓகேவா? சரி, பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா google.com அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா .com. சரியா? .com சாரி டாட் நம்ம போடக்கூடாது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே காம் COM காம் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கூகுள். சரியா? நம்ம என்ன பண்ணோம், எப்பவுமே வந்துட்டு பாட்டமில் இருந்துட்டு அப்பு டாப்புக்கு போகணும். அப்போ google.com. சரியா? ஸோ கீழே இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு அந்த டொமைனில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரீயில் வந்துட்டு இருக்கும். சரியா? அதான் அவங்க சொல்கிறாங்க. சின்ஸ் தி ரூட் நோட் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் நல் ஸ்ட்ரிங்கே ஆல் தி டொமைன் நேம் எண்டிங் வித் டாட்டே. ஸோ நல் ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ ரூட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா எல்லா டொமைன் நேமுக்கு பார்த்தீங்கன்னா டாட்டில் வந்துட்டு எண்ட் ஆகும். சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ இதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு டொமைன் நேமே. அப்போ டொமைன் நேம்னா என்ன சொல்கிறாங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் லேபிள்ஸ்க்கு பேர் தான் டொமைன் நேம்னு சொல்கிறாங்க. அண்ட் தி லேபிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை தி டாட்டே. டாட்டில் செப்பரேட் பண்ணியிருப்போம்னு சொல்கிறாங்க.
இது எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி நம்ம டொமைன் நேம் ரீட் பண்ணோம் அப்படின்னா லோயர் டு ஹையரே, அப்போ கீழிருந்து மேலாவது நம்ம ரீட் பண்ணணும். அண்ட் அதனுடைய டாப் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நல் ஸ்ட்ரிங்கு. டொமைன் நேம் எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு டாட்டு. ஓகேவா? ஸோ இதான் என்னன்னா உங்களுக்கு டொமைன் நேமோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் ரூல்ஸ் ஆஃப் டொமைன் நேம். டொமைன் கேன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் ஏ த்ரோ இசட்டு. ஸோ பார்த்தோன்னா ஒரு டொமைன் நேம் இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏலேருந்து இசட் வரைக்கும், ஸ்மால் ஏ டு இசட்டு. அண்ட் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும். இப்போ டொமைன் நேமில் என்ன இருக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், லெட்டர்ஸ் இருக்கலாம், அண்ட் நம்பர்ஸ் வந்துட்டு 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஹைஃபன்ஸ் ஆர் அலோடு. ஹைஃபனாக ஒன்றும் இல்லை, இப்படி போடுறதா ஹைஃபன். பட் ஹைஃபன்ஸ் கேனாட் பி யூஸ் as ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுறேன். எடுத்தோடனே நான் என்ன பண்ணக்கூடாது, ஐஃபன் போடக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஐஃபன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பேசஸ் ஆர் நாட் அலோடு. என்ன பண்ணுறது, ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல கூகுள் இருக்குது, கூகுள் எழுதுறேன் அப்படின்னா இப்போ கூகுள் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நான் எழுதக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எழுதுனேன் அப்படின்னா அது மிஸ்டேக்கு. ஸோ இடையில ஸ்பேசஸ் வரக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்பெஷல் சிம்பிள் சச்சஸ் நாட்டு, டாலர் சிம்பிள், அட்ரஸ் சிம்பிள், அண்டு இது என்னென்னா அண்டர் ஸ்கோரு. ஸோ ஹைஃபன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹைஃபன் அப்படின்னா நார்மலாக போடுறது ஹைஃபன். சரியா? ஸோ ஹைஃபன் அப்படின்னா நார்மலாக அப்படி ஒரு மைனஸ் போடுறது. இதே பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா நம்ம ஷிஃப்ட் ப்ளஸ் அது கொடுப்போம் அண்டர் ஸ்கோரு. இப்போ ஏன்னு எழுதுகிறோம் அப்படின்னா ஸோ ஏக்கு கீழே அண்டரில் வந்து போடுறதுக்கு பேர் தான் அண்டர் ஸ்கோர். இதுக்கு பேர் அண்டர் ஸ்கோரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா நாட் பர்மிட்டட், போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கூகுள் கொடுத்துட்டு கீழே ஒரு அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 அப்படின்னு கொடுக்குறேன்னா நாட் அலவுடு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் டாலர் சிம்பிள் போடக்கூடாது, அட்ரஸ் சிம்பிள் போடக்கூடாது, நாட் சிம்பிள்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி நான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்துட்டு ஒரு இது வந்து பேசிக் ரூல்ஸ் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிக் ரூல்ஸ் ஆஃப் டொமைன் நேமு. ஓகேவா? நம்ம தமிழில் சொல்லிடலாமா? கலப்பெயர் பாருங்கள். டொமைன் நேம் அப்படின்னா தமிழில் கலப்பெயர். இது சிட்டைகளின் வரிசையாகும். கலப்பெயரில் சிட்டைகள் புள்ளி மூலம் பிரிக்கப்படுகின்றது. கலப்பெயர் எப்போதுமே கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம், அப்போ கீழே இருந்து தான் மேலே தான் நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். அதாவது இலை முனையிலிருந்து வேர்முனை வரை படிக்கணும். வேர்முனை எப்போதும் வெற்று சரத்தை குறிப்பதால் எல்லா பேர்களும் புள்ளியில் முடிவடைகின்றன. அப்போ வந்துட்டு என்ன எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு எம்டிஆர் இருக்காங்க, வந்துட்டு ரூட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு எம்டிஆர் இருக்கிறனால உங்களுக்கு பார்த்தா எல்லாமே டாட்டில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலப்பெயருக்கான விதிமுறைகள் பாருங்கள். கலப்பெயரானது ஏ முதல் இசட் அண்டு கேபிட்டல். இதில் ஸ்மால் ஏவும் யூஸ் பண்ணலாம், கேபிட்டல் ஏவும் யூஸ் பண்ணலாம். ஸ்மால் இசட் யூஸ் பண்ணலாம், கேபிட்டல். அப்போ ஏழு வந்துட்டு ஏபிசிடி, அதுலேருந்து ஸ்மால் இசட் அண்டு கேபிட்டல் ஏழுலேருந்து இசட் வரைக்கும். அப்புறம் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தலாம். அண்டு எண்கள் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடைக்கோடு, அதாவது ஐஃபன் அனுமதிக்கப்படலாம், ஆனால் அது கலப்பெயரில் முதல் உருவாக. அப்போ அதாவது ஐஃபன் யூஸ் பண்ணலாம், முதல்ல ஸ்டார்டிங்கில் வரக்கூடாது. மூணாவது பார்த்தோன்னா இடைவெளிகள், ஸ்பேசஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் சிறப்பு குறியீடுகள், அந்த சிறப்பு குறியீடுகள் வந்துட்டு வரக்கூடாது. கலப்பெயர்கள் குறைந்தபட்சம் 2 மற்றும் அதிகபட்சம் 63 எழுத்துக்களை கொண்டிருக்கலாம். ஒரு முழுமையான கலப்பெயரில் அதிகபட்சமாக 253 எழுத்துக்கள் இடம்பெறும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா இங்கே நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் அது தமிழ் மீடியத்தில் இந்த 2 பாயிண்ட் வந்துட்டு என்னென்னா நான் முன்னாடி கீழே இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு இதை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் அப்படியே கண்டினியூஸ் சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்துடுறேன். சரியா? ஸோ கலப்பெயர்கள் குறைந்தபட்சம் 2 மற்றும் அதிகபட்சம் 63 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டொமைன் நேமோட மினிமம் பார்த்தீங்கன்னா 2, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 63 லெட்டர்ஸ் இருக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 253, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 253. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ டொமைன் நேமோட மினிமம் அந்த லெட்டர்ஸ் என்ன அப்படின்னா மினிமம் அந்த ரேஞ்ச் என்னன்னா 2, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60, அதிகபட்சம் 63. ஒரு முழுமையான கலப்பெயர் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு அட்ரஸ் எழுதுறோம்னா ஒரு யூஆர்எல் அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ google.com. ஸோ கூகுள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இருக்கலாம், மேக்ஸிமம் 63. ஸோ என்டையர் google.com, google.co.in, facebook.com. ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அப்போ என்டையர் அந்த யூஆர்எல் அட்ரஸ் கொடுக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் இவ்வளோ வரலாம் 253 லெட்டர்ஸ் வரலாம். சரியா? ஸோ கலப்பெயர்கள் எழுத்து வடிவ உணர்திறன் அற்றவை. அதாவது எழுத்துத்திறன் அப்படின்னா வந்துட்டு நம்ம லோயர் கேஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், அப்பர் கேஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இதுக்கு தான் ஒர்க் ஆகும், இதுக்கு ஒர்க் ஆகாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதாவது சிறிய எழுத்து மற்றும் பெரிய எழுத்து திறனின் கலவையாக இருக்கலாம். அப்போ கேபிட்டல் ஏவும் கொடுக்கலாம், ஸ்மால் ஏவும் கொடுக்கலாம். கூகுளில் பார்த்தா நான் கேபிட்டல் ஜி கொடுத்தாலும் ஒன்று தான், ஸ்மால் ஜி கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும், பிரச்சனை இருக்காது. சரியா? ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் பாருங்க 2 பாயிண்ட் மட்டும் விட்டுட்டு நான் சொல்லிடுறேன் பாருங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு டொமைன் நேம்ஸ்க்கான அந்த ரூல்ஸ். சரியா? டொமைன் நேம்ஸ் ஹேவ் தி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, டொமைன் நேம்ஸ் ஹேவ் தி ஸ்க்ரோல் ஆகிடுச்சா? ஸோ ஜஸ்ட் a minute பா, ஓனா ஸ்க்ரோல் ஆகிடுது, அவ்வளோதான் வந்துருச்சுருங்க.
ஓகேவா? ஸோ அந்த 2 ரூல்ஸ் பாருங்கள். டொமைன் நேம்ஸ் ஹேவ் தி மினிமம் லென்த் ஆஃப் 2 அண்ட் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் 63 கேரக்டர்ஸ். இந்த என்டையர் நேம் மே பி அட்மோஸ்ட் 253 கேரக்டர்ஸ் லாங்க. அப்போ என்டையர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 253 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். அண்ட் டொமைன் நேம்ஸ் ஆர் நாட் கேஸ் வச்சுட்டோம்னா லோயர் கேஸ்க்கு ஒர்க் ஆகும், ஹையர் கேஸ்க்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் டாப் லெவல் டொமைன் நேம்ஸ். ஸோ ஜென்ரிக் டாப் லெவல் டொமைனா நம்ம டாப் லெவல் சொல்லியிருக்கோமா? ஸோ டாப்னா ரூட் லெவல் தான் சொல்கிறாங்க. அப்போ டாப் லெவல் டொமைன் இஸ் தி லாஸ்ட் பார்ட் ஆஃப் யர் டொமைன் நேம். அப்போ என்ன சொன்னால் டாப் லெவல் அப்படிங்கும்போது என்னன்னா நம்ம எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் பாட்டம் டு டாப்னு சொன்னோமா? அப்போ என்னன்னா நம்ம பாட்டம் தான் ஹையரு. அதான் இங்கே என்ன சொன்னால் லாஸ்ட் பார்ட்டு. ஸோ லாஸ்ட் பார்ட் தான் வந்துட்டு நமக்கு டாப் லெவல் டொமைனே. ஓகேவா? ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் google.com அப்படிங்கும்போது எழுதலாம் பாருங்க. இப்போ google.com அப்படிங்கும்போது ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்துட்டு லாஸ்ட் பார்ட்டு. ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் லெவல் டொமைனே. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் லெவல் டொமைனே. சரி, இது வந்து லீஸ்ட் பார்ட். அதான் அவங்க சொல்கிறாங்க. சரினா ஜென்ரிக் டாப் லெவல் டொமைன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஜென்ரிக் பர்பஸ் அண்ட் மெயின்டைன் பை IANA. ஸோ யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா IANA. இவங்க தான் வந்துட்டு என்ன இந்த சர்வீஸ் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ டொமைன் நேம் .com. அப்போ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த டொமைன் நேம்ஸ் தட் மீன்ஸ் டாப் லெவல் டொமைன்ஸ் என்னென்ன அப்படின்னா கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், EDUனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், GOV அப்படின்னா கவர்மெண்ட்டு, நெக்ஸ்ட் MIL அப்படின்னா மிலிட்ரி குரூப்ஸு, ORGனா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், NETனா நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷன், இன்ஃபோ அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு. சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற உங்களுக்கு டாப் லெவல் டொமைன்ஸ். தட் மீன்ஸ் ஜென்ரிக் டொமைன் நேம்ஸு. ஸோ டாப் லெவல் டொமைனால ஒன்று தான் ஜென்ரிக்னால ஜென்ரலாக யூஸ் பண்ணுற உங்களுக்கு டொமைன் நேம்ஸு. ஓகேவா? ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூட் லெவல், டாப் லெவல், செகண்ட் லெவல், சப் டொமைன்ஸு. ஸோ எல்லாமே லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே டாப்பு. ஸோ அதான் ரூட் லெவலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் லெவலு, இது பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலு, இது சப் டொமைன்ஸ், இது வந்து சைல்ட்ஸ். அதாவது என்னென்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு டிவைட் பண்ணி ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம சொன்னோமா google.comல காம்கள் அப்படி COM வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன மேலே வந்து இருக்கிற டாப் லெவல். ஏன்னா இதான் பாட்டமில் இருக்கான டாப் லெவல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் செகண்ட் லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வர இந்த சப் டொமைன் லெவல். சரியா? இதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு டொமைன் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா TNCRT அது ORGக்கு வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ORG மேலே வரும். ஸோ ORG கொடுத்துருக்காங்க. TNCRT இங்கே பார்த்து டயக்ராம் பார்த்தா தெரியும். ஸோ அந்த வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா TNSCRT.org அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ORG வருது. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து TNSCRT இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ORG. ஸோ ORG அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஸோ இந்த கீழே லாஸ்ட்டாக வந்துட்டு இங்கே உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த சைடு வந்துடும். சரியா? ஸோ .org இந்த சைடு உங்களுக்கு வரும். ஓகே, இதில் இங்கே கொடுக்கல உங்களுக்கு ORGயில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஸோ ORG அப்படிங்கும்போது இது வந்துட்டு இது இப்போ TNSCRT கொடுத்துருக்கோமா? ஸோ அது கொடுத்துட்டு என்னென்னா உங்களுக்கு ORG TNSCRT. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எழுதும்போது பார்த்தோம்னா TNSCRT.org அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ இதான் என்னென்னா வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கான உங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ ஃபஸ்ட் லெவலில் பார்த்தா ரூட் லெவல், நெக்ஸ்ட் டாப் லெவல், செகண்ட் லெவல், சப் டொமைன்ஸ். ஓகே, புரிஞ்சுதாப்பா? சரி, பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரிக் டாப் லெவல் டொமைன் பார்த்தோம். ஜென்ரிக் அப்படின்னா ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுறதாங்க. இங்கே வந்து கண்ட்ரி டாப் லெவல் டொமைன் நேம்ஸே. அப்போ கண்ட்ரி வைஸ் வந்துட்டு என்ன பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுறது இருக்குது. அப்போ கண்ட்ரி லெவல் அப்படிங்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு நம்ம என்ன பண்ணால் டொமைன் நேம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரி டொமைன் நேம்ஸ் 2 character country uses 2 character country abbreviation according to country. For example, google.in for India, google.us for USA. இல்லை புரிஞ்சுதா? அப்போ google.in அப்படின்னா இந்தியா, US அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்னன்னா USA, ஆஸ்திரேலியா. என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அமெரிக்கா. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு என்னென்னா நமக்கு மாறுபடும். அப்போ அந்த கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தா அந்த கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டொமைன் நேமில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் காலம் மட்டும் கொடுத்துருக்காங்க. டொமைன் நேமே மீனிங்கு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. இன்னா இந்தியா, யூஎஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸு, எஃப்னா ஃப்ரான்ஸு, யூகேனா யுனைடெட் கிங்டம் லண்டன், சினா கனடா, ஏயுனா ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்கே அப்படின்னா வந்து ஸ்ரீலங்கா, பிடினா பங்களாதேஷ், சிஎன்னா சைனா, நெக்ஸ்ட் பாகிஸ்தான், நெக்ஸ்ட் ஜப்பான், சிங்கப்பூர். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இது வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டொமைனை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்ட்ரி லெவலில் நம்ம பிரிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ஸோ டொமைன் நேம்ஸ் மே ஆல்சோ பி யூஸ்ட் இன் அதர் தேன் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் இன் யூனிகோட் ஃபார்மேட். ஸோ பார்த்தோம் டொமைன் நேம் பார்த்தோன்னா இங்கிலீஷில் தான் இருக்கணும், இல்லை தமிழ்லேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னா தமிழ் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ யூஸ் இன் 3 countries. ஸோ 3 countryக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா நம்ம டொமைன் நேம் வந்துட்டு நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் என்னன்னா டாப் லெவல் டொமைன் நேம்ஸ் என்னன்னா இந்தியா, சிங்கப்பூர், இலங்கை. இது 3 பேருக்கு நம்ம என்னன்னா நம்ம தமிழில் வந்துட்டு டொமைன் நேம்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா. ஸோ டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்தியா கொடுப்போம், சிங்கப்பூர், இலங்கை 3க்கும் கொடுப்போம். மீனிங் பார்த்தீங்கன்னா இதுதான். சரியா? ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ணிடுங்க.
ஒரே நிமிஷம். ஸோ நேம் சர்வர் நெக்ஸ்ட் கான்செப்டா. ஸோ ஓகே, நம்ம தமிழ் மீடியத்துக்கு போயிடலாமா? ஸோ தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரிக் டாப் லெவல் டொமைன் நேம்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். சில பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு .com அப்படின்னா வணிக அமைப்புன்னு சொல்கிறாங்க. .edu அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸு. .gov அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தை விட தமிழ் மீடியத்தில் நல்லா ப்ரீஃபாகவே கொடுத்துருக்காங்க. பட் .gov அப்படின்னா கவர்மெண்ட்டு. .mil அப்படின்னா வந்துட்டு அமெரிக்க ராணுவ குழுக்கள், அதாவது மிலிட்ரி குரூப்ஸு. .org அப்படின்னா லாப நோக்கமற்ற அமைப்பு, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது, பணம் வந்து வருதா இல்லையா இல்லை, அவங்க பார்க்கலாம் ஒர்க்கை செஞ்சுட்டே இருப்பாங்க. .net வலையமைப்பு நிறுவனங்கள், நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷன். .info அப்படின்னா தகவல் சேவை வழங்குனர்கள், இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு. ஓகேவா? ஸோ இது தமிழ் மீடியத்தில் நல்லா ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரியில் டாப் லெவல் டொமைனில் பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். .in USA .ofr இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஸோ இதான் என்ன அப்படின்னா தேசம் வந்துட்டு கண்ட்ரி டாப் லெவல் டொமைனா தேச கலப்பெயர். இதே வந்துட்டு டாப் லெவல் டொமைன் நேம்ஸ் அப்படின்னா உயர்நிலை கலப்பெயர்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி தமிழில் பார்த்தோன்னா யூனிகோடுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா, சிங்கப்பூர், இலங்கை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வந்துட்டு தமிழில் யூனிகோட் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போனோம் அப்படின்னா நேம் சர்வீஸே. ஸோ நேம் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னா நேம் சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். நேம் சர்வர்னா என்னென்னா அப்படின்னா தி இன்ஃபர்மேஷன் விச் நீட்ஸ் டு பி ஸ்டோர்ட் இன் டொமைன் நேம் ஸ்பேஸ் இஸ் குவைட் லார்ஜ். ஸோ நம்ம டொமைன் நேம் ஸ்பேஸ்னு சொன்னோம். இப்போ அதில் நிறைய வந்து டொமைன் நேம்லாம் இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் டொமைன் நேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய வந்துட்டு வெரைட்டிஸ்லாம் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதனால் டொமைன் நேம் ஸ்பேஸே. அப்புறம் ரொம்ப அந்த சிஸ்டம் வந்து பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சிங்கிள் சிஸ்டம் would be inefficient and insufficient to store such a huge amount of information, such huge amount of ரெஸ்பாண்டிங் டு ரெக்வஸ்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஸோ அப்போ பார்த்தோம்னா ஸோ வந்துட்டு 10 பேருக்கு வந்துட்டு கிளாஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம கிளியராக வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கூட சொல்லி தர முடியும். இதே 100 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இண்டிவிஜுவலாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் டொமைன் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் சிஸ்டம் என்ன பண்ண முடியலாம், அவ்வளோ டொமைன் நேம்ஸ் என்ன பண்ண முடியல, மெயின்டைன் பண்ண முடியல, டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கேட்குற ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இட் ஆல்சோ பிகம்ஸ் அன்ரிலையபிள் பிகாஸ் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபெயிலியர் தி டேட்டா பிகம்ஸ் இன்அக்சசிபிள். பார்த்தா இப்போ ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா வந்துட்டு அன்ரிலையபிளாக நம்பிக்கை இல்லை. நான் ஏதாவது வந்துட்டு டேட்டா நான் வந்துட்டு இது பண்ணுறேன், அதாவது டேட்டா வந்துட்டு என்னென்னா நான் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், திடீர்னு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா வேறு யாராவது வந்தாங்க மறுபடியும் கரண்ட் வரும்போதுனா அந்த டேட்டா அப்படியே இருக்கும். அப்போ என்னன்னா வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா இன்அக்சசிபிள். ஸோ அந்த டேட்டா என்ன பண்ண முடியும், அக்சஸ் ஏதாவது ஃபெயிலியர் அப்படின்னா அந்த டேட்டா நான் பர்டிகுலர் டேட்டா நான் அக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. தி சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம் இஸ் டு டிஸ்ட்ரிபியூட் தி இன்ஃபர்மேஷன் அமங் மெனி கம்ப்யூட்டர்ஸே. தி பெஸ்ட் வே டு டூ தட் இஸ் டு டிவைட் தி என்டையர் ஸ்பேஸ் இன்டு மெனி டொமைன்ஸ் அண்ட் சப் டொமைன்ஸே. ஸோ அந்த மாதிரி சிங்கிள் சிஸ்டமாக இருக்கும்போது இவ்வளோ ப்ராப்ளம் வரலாம் என்ன பண்ணாங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ என்டையர் அந்த டொமைன் நேம் ஸ்பேஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு டொமைன்ஸ் அண்ட் சப் டொமைன்ஸ் வந்துட்டு அதாவது நிறைய சிஸ்டம் யூஸ் பண்ணி அந்த சிஸ்டம்குள்ள வந்துட்டு டொமைன்ஸ் அண்ட் சப் டொமைன்ஸ் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. DNS also allows domains to be further divided into sub domains. அதே மாதிரி DNS என்ன பண்ணுச்சு அப்படினா வந்துட்டு அந்த சப் டொமைன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிச்சு, டிவைட் பண்ண அலோ பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. By this solution to the problem is obtained and hierarchy of servers is also maintained. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே என்டையர் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண ஈஸியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நேம் சர்வர் ஸ்டோர் தி டேட்டா அண்ட் ப்ரொவைட் இட் டு கிளைண்ட்ஸ் when queried by them. Name servers are programs that run on a physical system and store all the zone data. என்ன சொல்கிறாங்கன்னா நேம் சர்வர் அப்படிது ஒரு ப்ரோக்ராமு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா ஒரு சிங்கிள் சிஸ்டமில் கண்ட்ரோல் பண்ண முடியல, மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக சின்ன நிறைய சிஸ்டமை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய சிஸ்டமை உருவாக்கி அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்டையர் அந்த நேம் ஸ்பேஸை டொமைன் ஸ்பேஸை போட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஸ்ப்ளிட் பண்ணி டொமைன்ஸ் அண்ட் சப் டொமைன்ஸாக கொண்டு வந்தாங்க. அதில் வந்துட்டு DNS என்ன அப்படின்னா சப் டொமைன்ஸாக வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு நேம் சர்வரே. ஸோ அந்த சிங்கிள் சிஸ்டம் தான் என்னன்னா உங்களுக்கு நேம் சர்வரே. அதை என்னன்னா ஒரு ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேம் சர்வர் அப்படிங்கும்போது ஒரு ப்ரோக்ராமே. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் வந்துட்டு நேம் சர்வரே. தட் ரன் ஆன் ஏ பிசிக்கல் சிஸ்டம். ஒரு பிசிக்கல் சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டர், அது மொபைல் எதில் வேணாலும் இருக்கலாம். சரியா? அந்த சிஸ்டமில் ரன் ஆகிற ஒரு ப்ரோக்ராம் தான் சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டோர் ஆல் தி ஜோன் டேட்டா. அப்போ ஜோன் டேட்டா அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டர் நேம் சர்வர் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருக்கு என்னென்னலாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் வருதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண அந்த டேட்டா எழுதி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்னோட வேலை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் டூ யூ நோல பாருங்க. இன்வர்ஸ் டொமைன் பர்ஃபார்ம்ஸ் தி ஆப்போசிட் டாஸ்க் ஆஃப் நார்மல் DNS. DNS என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற டொமைன் நேமை IP அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுறதா வந்துட்டு என்னன்னா DNS ஓட வேலை. ஆனால் இன்வர்ஸ் டொமைன் அப்படின்னா என்ன பர்ஃபார்ம் பண்ணனா ஆப்போசிட் ஆஃப் DNS. ஸோ DNS பண்ணுற ஆப்போசிட் வேலை அப்படின்னா IP அட்ரஸ் என்ன பண்ணும், டொமைன் நேமாக கன்வெர்ட் பண்ணுறதா வந்துட்டு என்னன்னா இன்வர்ஸ் டொமைனோட வேலை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்டீரியரில் கேட்பாங்க. சரியாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நேம் சர்வர் இஸ் ஏ மெயின் பார்ட் இன் தி டொமைன் நேம் சிஸ்டம். நேம் சர்வர் அப்படிங்கிறது ஒரு மெயின் பார்ட்னு சொல்கிறாங்க. டொமைன் நேம் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட் பார்ட். இட் ட்ரான்ஸ்லேட் தி டொமைன் நேம்ஸ் டு IP அட்ரஸ். இதில் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ என்ன பண்ண ட்ரான்ஸ்லேட் தி டொமைன் நேம்ஸ் டு IP அட்ரஸ். டொமைன் நேம் IP அட்ரஸை கன்வெர்ட் பண்ணுறது தான் DNS. ஸோ அதே தான் என்னன்னா அந்த டொமைன் நேம் சிஸ்டம்குள்ளே இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு நீங்கள் நேம் சர்வர். புரியுதா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வரேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா DNS தான் என்ன பண்ணுதுன்னா டொமைன் நேம் IP அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுதா. அப்போ DNS அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர் தான். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம் தான் என்னன்னா நேம் சர்வர்.
அப்போ அந்த டிஎன்எஸ் அப்படிங்கிற சிஸ்டம்குள்ளே இருக்கிற நேம் சர்வர் அப்படிங்கிற ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணுது உங்களுக்கு இந்த டொமைன் நேமை ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுது. இப்போ புரிஞ்சுதா? இதுதான். ஸோ தேர் இஸ் a need to store large number of domain names for the worldwide usage. So plenty of servers are used in the hierarchical manner. Name servers do the important task of searching the domain names while you searching a website. Local name server provided the ISP. ஓகேவா? அதாவது என்னன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அதான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் கரெக்டாக கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு டேட்டா வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகுது. இது ஆல்சோ டிஃப்ரெண்ட் நேம் சர்வர்ஸ் until one of them find out your answer. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் நேம் சர்வர் இருந்து ஒரு சிஸ்டம்னா ஒரு நேம் சர்வர். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் அதுவே பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு சிங்கிள் சிஸ்டமுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு நேம் சர்வர் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் நிறைய நேம் சர்வர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் இட் ரிட்டர்ன்ஸ் ஐபி அட்ரஸ் ஃபார் த டொமைன் நேம். யுவர் கம்ப்யூட்டர் கேன் கனெக்ட் டு தி ரெக்வஸ்டட் வெப் பேஜ் ஸ்டோர்ட் ஆன் தி வெப் சர்வர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா நிறைய வெப் சர்வர் நிறைய நேம் சர்வர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் நிறைய ஒரு சிஸ்டம் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் நான் கூகுள் யூஸ் பண்ணேன், இன்னொருத்தர் கூகுள் யூஸ் பண்ணலாம், நான் ஜிமெயில் பண்ணால் இன்னொருத்தர் பண்ணலாம். அப்போ நிறைய பேர் பண்ணும்போது என்னன்னா அவங்க எல்லாத்துக்கும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக நிறைய நேம் சர்வர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு சிஸ்டம்லையும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இது பண்ணும்போது அவங்க கேட்குற ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற அதை வெப் பேஜ் என்ன பண்ணலாம், நான் ரெஸ்பான்ஸும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதான் பாருங்கள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வெப் சர்வர் கொடுத்துருக்காங்க, லோக்கல் டிஎன்எஸ் நேம் சர்வர், ரூட் டிஎன்எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சொன்னோமா டொமைன்ஸ் அண்ட் சப்டொமைன்ஸு. டிஎன்எஸ் என்ன பண்ணுறது, டொமைனை அண்ட் சப்டொமைனை டிவைட் பண்ணிச்சுன்னு சொன்னோமா. ஸோ அதான் பாருங்கள் ஹோஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் தான் நான் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா வெப் சர்வர். சரியா? ஸோ நான் யூஸ் பண்ணுற சிஸ்டம் இங்கே நான் யூஸ் பண்ணுற சிஸ்டம் இருக்குது, வெப் சர்வர் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்னா லோக்கல் டிஎன்எஸ் நேம்ஸ் இவங்க தான் வந்துட்டு சென்ட்ரல். சரியா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களாம் சர்ச் பண்ணுறது. ஓகேவா? நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்துட்டு என்ன பண்ணுறேன்னா www.google.com கொடுக்கும்போது இந்த லிங்க் வெப் சர்வருக்கு போகுது. வெப் சர்வர் இங்கே போயிட்டு என்ன பண்ணுதுன்னா எல்லாமே ஷேர் பண்ணி எனக்கு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணால் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த லோக்கல் டிஎன்எஸ் தான் எனக்கு கொடுக்குது. புரிஞ்சுதா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதாப்பா? சரி நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்துட்டு கேட்குறேன். சரி இவங்க என்ன பண்ணாங்க வந்துட்டு இங்கே என்னென்னா google.com வந்துட்டு நான் வெப்சைட் டைப் பண்ணும்போது என்னன்னா ஸோ வெப் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இந்த வெப் சர்வர் என்ன பண்ணுன்னா ஸோ இங்கே டிஎன்எஸ்க்கு தான் போகும். ஸோ டிஎன்எஸ் என்ன பண்ணால் இங்கே எல்லாமே சர்ச் பண்ணும். ஸோ எங்கேயாவது இருக்கா எந்த நேம் சர்வரில் வந்துட்டு அவங்க கேட்குற அந்த google.com இருக்குன்ட்டு எல்லாமே வந்து சர்ச் பண்ணும். சரியா? ஸோ சர்ச் பண்ணுற ரிசல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு எகைன் லோக்கல் சர்வர் கொடுத்து அந்த லோக்கல் சர்வர் என்ன பண்ணால் இங்கே சிஸ்டம்க்கு கொடுத்துரும். புரிஞ்சுதா? ஸோ இதான் என்ன பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு இதனுடைய பர்ஃபார்மன்ஸை இப்படி தான் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு நேம் சர்வர் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகே, அப்போ நிறைய நேம் சர்வர் இருக்குது. அப்போ எதில் இருக்கோ என்ன பண்ணணும், ஸோ வந்துட்டு நம்ம பார்த்தோமா நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளேயே ஒரே சிஸ்டமில் எல்லாமே இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குரூப்பாக பிரித்து வைக்கிறோம். நல்லா லிசன் பண்ண ஒரு கிரேட்டான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம அட்மிஷன் போடும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம குரூப் வைஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து அட்மிஷன் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு கிளாஸ் போடுறோமா. ஸோ பயாலஜினா பயாலஜி தனியாக, கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் தனியாக பிரிக்கிறோமா. அதே மாதிரி தான் அதை பிரித்து போடுற அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் தான் இங்கே நேம் சர்வர். ஓகே, இண்டிவிஜுவலாக ஒரு கிளாஸ் போடுறோம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் தனியாக ஒரு கிளாஸ், பயாலஜினா பயாலஜி கிளாஸ் போடுறோமா. அந்த ஒவ்வொரு கிளாஸ் தான் நேம் சர்வர். அப்போ நேம் சர்வருக்குள்ள அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பேர் தான் உங்களுக்கு என்னன்னா அந்த டொமைன் நேம்ஸு. அப்போ என்ன ஆகும், இப்போ ஒருத்தர் ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க, ஒரு யூஆர்எல் அட்ரஸ் கொடுக்குறாங்கன்னா அது எந்த நேம் சர்வரில் இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு பயாலஜியில் பார்த்தீங்கன்னா சீத்தான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அப்போ என்ன சீத்தாங்கிற பொண்ணை வந்துட்டு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணேன், நான் பயாலஜி கிளாஸ்க்கு போவேன். அதே மாதிரி தான் அவனோட வெப்சைட்டை டைப் பண்ணும்போது இந்த லோக்கல் டிஎன்எஸ் என்ன பண்ணும், அந்த லோக்கல் டிஎன்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு போய் சர்ச் பண்ணோம் எங்கே வந்துட்டு அந்த சீதா அப்படிங்கிற பொண்ணு எந்த நேம் சர்வருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு உங்கள் ரிசல்ட் வந்துட்டு என்ன பண்ணால் உங்கள் ஹோஸ்ட்டுக்கு கொடுக்கும். புரிஞ்சா? இது எக்ஸாம்பிள் இப்போ புரிஞ்சுதா? இவ்வளோ தான். இதுதான் வந்து ஒர்க்கிங் ஆஃப் நேம் சர்வர். சில பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் நேம் சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா there are 3 types of name servers which control and entire domain name system. ஒன்று பார்த்தா ரூட் நேம் சர்வர், இன்னொன்று பிரைமரி ஆர் மாஸ்டர், இன்னொன்று செகண்டரி. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னா ரூட் நேம் சர்வர்னா பார்த்தீங்கன்னா என்னன்னா டாப் லெவல் சர்வர் விச் ரூட் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டாப் லெவல் சர்வர்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கண்டெயின்ஸ் என்டையர் டிஎன்எஸ் ட்ரீ மெயின்டைன்ட் பை ICANN. இப்போ என்ன என்டையர் டிஎன்எஸ் ட்ரீயை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா உங்களுக்கு ரூட் நேம் சர்வர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆர் மாஸ்டர் நேம் சர்வர் கண்டெயின்ஸ் ஜோன் ரிசோர்ஸ் ரெக்கார்ட்ஸ். தீஸ் ரெக்கார்ட்ஸ் ஆர் அப்டேட்டபிள் பை டொமைன் நேம் ஹோல்டர்ஸ் சச் as ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ என்னன்னா பிரைமரி மாஸ்டர் இதில் பார்த்தோம்னா வந்துட்டு ஜோன் ரிசோர்ஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ ரெக்கார்ட்ஸ்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி அதை உள்ள இருக்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா இந்த பிரைமரி மாஸ்டர் தான். சரியா? ஸோ ரெண்டுக்கு இடைப்பட்டது ரூட்னா டாப்பு. ஸோ மிடில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆர் ஸ்லேவ் நேம் சர்வர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு. இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் போன வருஷம் வந்துட்டு ஆஃப் இயர்லியில் குவார்டர் இயர்லில் கேட்டிருந்தாங்க. சரியா? நல்லா வந்து லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்டரி ஸ்லேவ் நேம் சர்வர் அப்படிங்கும்போது இட் கண்டெயின்ஸ் காப்பி ஆஃப் பிரைமரி சர்வர் ஃபைல்ஸு. ஸோ பிரைமரி
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி சர்வர் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதனுடைய காப்பீஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த செகண்டரியில் இருக்கும். ஸோ இது பிரைமரி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரி, ஸோ செகண்டரி அப்படிங்கும்போது பர்மனெண்ட். ஸோ இதனுடைய காப்பீஸ் வந்துட்டிங்கன்னா இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதில் பார்த்தோன்னா திஸ் சர்வர் ஹேஸ் நோ அத்தாரிட்டி டு அப்டேட். இந்த சர்வருக்கு என்னன்னா எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம கொடுக்குறத வந்து நம்ம காப்பி பண்ணுறோன்னா காப்பி மட்டும் பண்ணி வச்சுக்கோம். சார் டெலிட் பண்ணோம், என்ன பண்ணுறோமோ அது பண்ணோம், ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ அந்த காப்பீஸ் ஆஃப் தி அந்த ஃபைல்ஸை மட்டும் தான் வச்சிருக்கோம். ஸோ இது வந்துட்டு என்னன்னா இதுக்கு எந்த அத்தாரிட்டி அதை வந்துட்டு மறுபடியும் வேற எங்கேயும் கொடுக்கவோ அல்லது அதை டெலிட் பண்ணதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பட் ரெடியூஸ் தி ஒர்க் லோட் ஆஃப் மாஸ்டர் சர்வர் பை ஷேரிங் தி கொரிஸ். இது இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு நம்ம ஒர்க் லோடு எது வந்துட்டு இருக்கிற நேம் சர்வரில் எந்த நேம் சர்வர் வந்துட்டு ஒர்க் லோடு ரெடியூஸ் ஆகுது எது பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு செகண்டரி ஆர் ஸ்லேவ் நேம் சர்வரே. ஸோ வந்துட்டு ரூட் லெவல் சர்வர் பார்த்தீங்கன்னா ரூட் லெவல் நேம் சர்வர் பார்த்தீங்கன்னா ரூட்டில் இருக்கிற என்டையர் டிஎன்எஸ் கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான். சரியா, பிரைமரியில் பார்த்தோம்னா வந்துட்டு ஃபைல்ஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் என்னென்ன மெயின்டைன் பண்ணுறது, அதாவது நம்ம உள்ளே இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபைல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது அது. செகண்டரி பார்த்தோன்னா பிரைமரியோட ஒரு காப்பி எடுத்து இது பத்திரமா பேக்கப் மாதிரி வச்சுக்கும். சரியா, பர்மனெண்ட்டாக வச்சுக்கும். சில ஒர்க் லோட் வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சில பாருங்க டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ICANN இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன்ட் நேம் அண்ட் நம்பர்ஸ். இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் விச் அசைன்ஸ் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஃபார் ஆல் ரிலேட்டட் ரிசோர்சஸ் லைக் டொமைன் நேம்ஸ் அண்ட் IP அட்ரஸஸ். ஓகேவா, ஸோ தமிழில் பாருங்க பெயர் சேவையங்கள், நேம் சர்வர்னா பெயர் சேவையங்கள் கலப்பெயர் வழியில் சேமித்து வைக்கக்கூடிய தகவல்கள் மிகவும் அதிகம். உலகம் முழுவதும் இருந்து கோரிக்கைகளுக்கு பிரதிபலிப்பது போன்ற ஒரு பெரிய அளவில் சேமிக்க ஒற்றை கணினி போதுமானதாக இருக்காது. அந்த கணினியில் இருந்து தரவுகளை அணுகுவதில் தடை ஏற்பட நேர்ந்தால் அது நம்பகத்தன்மை இல்லாததாக மாறிவிடும். அப்போ நான் வந்துட்டு ஒரே சிஸ்டமில் பண்ணும்போது நிறைய பிரச்சனை, அதில் ப்ராப்ளம் வந்துன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த தீர்வுக்காக கொண்டு வந்தால் DNS. ஸோ அந்த தமிழ் மொழி அப்படி நீ படித்து பார்த்தோன்னா நல்லாவே புரியும். சரியா, ஸோ அடுத்து நான் அந்த ஹெட்டிங் நான் சொல்கிறேன் பாரு. பெயர் சேவையம் என்பது கலப்பெயர் வழியில் மிக முக்கிய அங்கமாகும். இது கலப்பெயரை IP முகவரியாக மாற்றுகிறது. பெயர் சேவையகமானது கலப்பெயர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய IP முகவரிகள் அடங்கிய DNS தரவுத்தளத்தை உள்ளடக்கியுள்ளது. உலகளாவிய பயன்பாட்டிற்காக அதிக எண்ணிக்கையிலான கலப்பெயர்களை தேக்கி வைக்க வேண்டிய தேவை இருப்பதால் பல சேவைகள் படிநிலை முறையில் இணைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுறாங்க. ஒரே நேம் சர்வர் இருந்துச்சுன்னா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால என்னன்னா நிறைய நேம் சர்வர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு பண்ணால் ஈஸியாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ணுறது நமக்கு வசதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொன்னோம். ஸோ அது வந்துட்டு என்னன்னா ஆட் பண்ணுறதுனால என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம கேட்குற ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பெயர் சேவைகளோட வகைகளே அதில் பார்த்தா 3 இருக்கு. ஒன்று பார்த்தோன்னா ரூட்டு, அதான் மூல பெயர் சேவையகம். ரெண்டாவது பார்த்தோன்னா உங்களுக்கு முதன்மை பெயர் சேவையகம். மூணாவது பார்த்தோன்னா இரண்டாம் நிலை பெயர் சேவையகம். ஸோ மூல பெயர் சேவையகம் அப்படின்னா ரூட் நேம் சர்வர். இது முழு DNS மரமைப்பை கொண்டிருக்கும் உயர்மட்ட சேவையகம் ஆகும். இது ICANN என்ற இணைய நிறுவனத்தினால் பராமரிக்கப்படுகிறது. இதில் மொத்தம் 13 சேவைகள் உள்ளன. இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுக்கல. அப்போ 13 நேம் சர்வர்ஸ் வந்துட்டு இருக்கு, சர்வீசஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா முதன்மை பெயர் சேவையகம். இது மண்டல வளப்பதிவுகளை கொண்டுள்ளது. இந்த பதிவு நிறுவனங்களை போன்ற கலப்பெயர் உரிமையாளரால் புதுப்பிக்கப்படுகிறது. ஸோ இதை பார்த்தா ஒரு கம்பெனி மாதிரி தான். ஸோ கம்பெனியில் இருக்கிற அந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணால் அதுபோலாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி அது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இரண்டாம் நிலை பெயர் சேவையகம். இந்த சேவையகம் புதுப்பிக்கப்படுவதில்லை, ஆனால் முதன்மை சேவையக கோப்புகளை நகலெடுக்கிறது. இது வினவல்களை பயிர்வதன் மூலம் முதன்மை சேவையகத்தின் பணிச்சுமையை குறைக்கிறது. ஸோ இதை வந்து நகலெடுத்து காப்பி மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். இது மற்ற எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் என்னென்ன அப்படின்னா பிரைமரி அந்த இதோட அந்த ஹெட் வெயிட் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு அதனுடைய வந்துட்டு லோடு என்ன பண்ணால் குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதான் என்ன பண்ணால் உங்களுக்கு இதனுடைய வகைகள், பெயர் சேவைகளோட வகைகள் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போனால் மண்டலம். அவ்வளோதான், ரொம்ப முடிய போது பண்ண ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு டூ யூ நோ கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள். முன்னாடி ஜோன். ஓகேவா, அதில் அந்த டூ யூனோவில் பார்த்தீங்கன்னா என்டையர் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, அதை பார்த்தா எனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஜோன். ஸோ இந்த என்டையர் நேம் ஸ்பேஸ் இஸ் டிவைடட் இன்டு மெனி டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். இட் இஸ் ஏரியா அப் டு விச் தி சர்வர் ஹேஸ் அக்சஸ். ஸோ ஜோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா தி என்டையர் நேம் ஸ்பேஸ் இஸ் டிவைடட் இன்டு மெனி டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் சொல்கிறோம். ஜோன்னா என்னன்னா ஒரு பகுதி, ஒரு மண்டலம் சொல்லுவோம். இப்போ என்னென்னா நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இப்போ தமிழ்நாடு ஒவ்வொரு நம்ம ஜோனாக சொல்கிறோம் இல்லையா. ஸோ வந்துட்டு ஈரோடு ஜோனு, அதுக்கப்புறம் வந்துட்டு நாமக்கல் ஜோனு. ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம ஓட்டு வந்து நம்ம போடும்போது பார்த்தோன்னா அந்த ஜோனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்க இப்போ தொகுதியை பிரிப்பாங்க. சரி, அந்த தொகுதி தான் நம்ம சொல்லுவோம், இங்கே மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிரித்தா அப்போ அவங்களாம் அங்கே போகணும். சரி, இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம ரேஷன் கடையில் போய்ட்டு ஒரு திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த வில்லேஜ் மக்கள்லாம் இப்போ இங்கே வாங்கணும், இந்த வில்லேஜ் நம்ம பிரிக்கிறோமா அதே மாதிரி தான். அப்போ பார்த்தோன்னா இப்போ கூகுள்லாம் வந்துட்டு கூகுளில் வர அந்த சப்டிவிஷன் எல்லாம் google.com இருந்தாலும் சரி, google.co.in இருந்தாலும் சரி, அதே மாதிரி எஜுகேஷன் வெப்சைட்னா அது தனியாக. சரியா, அதே அக்ரிகல்ச்சர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல் இது ஓகேவா, மெடிக்கல் இதாக இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் தனித்தனி என்ன பண்ணாமல் வந்துட்டு ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே அந்த டொமைன் நேம்ஸ் இருக்கும். ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதான் எங்களுக்கு சொல்கிறாங்க. இட் இஸ் ஏரியா அப் டு விச் தி சர்வர் ஹேஸ் சக்ஸஸ். Zone is defined as a group of important. Zone is defined as a group of contiguous domains and subdomains. If the zone has a single domain, then zone and domain are the same. இப்போ zone அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா group of contiguous domains. ஸோ டொமைன் மாதிரி தான், டொமைன் நேம் மாதிரி தான் வந்துட்டு டொமைன் நேம் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான்
இது ரெண்டுமே ஒன்று தான் சரியா. ஸோ ஜோனில் பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்னா ஒரே ஒரு சிங்கிள் டொமைன் இருக்கும் அண்ட் டொமைன் ஆறுது. ஏன்னா இஃப் தி ஜோனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டொமைன் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு டொமைன் மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு நிறையா இருக்கும் குரூப் ஆஃப் கண்டிகஸு. அப்போ ஒரு சிங்கிள் டொமைன் கிடையாது, இதில் நிறைய டொமைனு, நிறைய டொமைன் இல்லாமல் சிங்கிள் டொமைன் மட்டும் இருந்ததுன்னா இது டொமைன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு ஜோன்கிறது ஒரு டைப் ஆஃப் டொமைன்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஜோன் ஹேஸ் தி சர்வர் விச் கண்டெய்ன்ஸ் a database called zone file இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எவ்ரி ஜோன் ஹேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எவ்ரி ஜோன் ஹேஸ் தி சர்வரு. அப்போ ஒவ்வொரு ஜோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வர் இருக்கும். அப்போ நான் பார்த்தா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ஒவ்வொரு கலெக்டர் இருக்காங்க, ஓகே, ஒவ்வொரு வில்லேஜ் வந்துட்டு விஏஓ இருக்காங்க, முன்சிஃபு, தாலுக்கா ஆஃபீஸர் இருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கு தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா ஒவ்வொருக்கு ஒரு தாலுக்கு, ஒரு வில்லேஜ், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜோனுக்கும் பார்த்தா ஒரு சர்வர் இருக்கும் விச் கண்டெய்ன்ஸ் டேட்டா பேஸு. ஸோ அந்த வில்லேஜ் இருக்கிற, இப்போ நம்ம வில்லேஜ் இருக்குன்னா நம்ம வில்லேஜ் வந்துட்டு ஃபுல்லானா இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற நிறைய வில்லேஜஸ் இருக்கும். ஸோ அந்த வில்லேஜெல்லாம் அந்த வில்லேஜ் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் போய்ட்டு அங்கே தான் அந்த கலெக்டர் தான் போய்ட்டு எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க. அப்போ எல்லா டீட்டெயில்ஸையும் ஆட்டிருக்கோம் அந்த கலெக்டர் கிட்ட தான் இருக்கும். அதான் டேட்டாபேஸ் கால்டு ஜோன் ஃபைல். யூஸ் தி ஜோன் ஃபைல் தி டிஎன்எஸ் சர்வர் ரிப்ளைஸ் தி queries about host its zone. ஸோ அந்த டிஎன்எஸ் சர்வர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஜோன் ஃபைலுக்கு பேர் தான் என்னன்னா நம்ம டிஎன்எஸ் ஃபைலு சர்வரே. ஸோ அதான் என்ன பண்ணணும், நம்ம கேட்குற ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. there are 2 copies of zone files are available. ஒன்று பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஃபைல், ஒன்று ஸ்லேவ் ஃபைல். இல்லை இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்கு. அப்போ பார்த்தோன்னா ஜோன் ஃபைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் அடுக்கி வச்சுருக்க ஒரு ஃபைலு. ஸோ அந்த ஃபைலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் சர்வர். ஸோ அந்த சர்வர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஃபைலுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் சரியா. ஸோ அதை பார்த்தா 2 டைப் ஆஃப் அந்த ஃபைல் இருக்குது, 2 காப்பீஸ் ஆஃப் ஃபைல் இருக்குது. ஒன்று மாஸ்டர், இன்னொன்று ஸ்லேவ் ஃபைலு. ஓகேவா. ஸோ அதான் சொல்கிறாங்க. கீழே பாருங்க டூ யூ நோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் படிச்சது. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. எ டொமைன் இஸ் ஏ சிங்கிள் நோட் ஆஃப் தி டொமைன் நேம் ஸ்பேஸ். டொமைன்கிறது டொமைன் நேம் ஸ்பேஸ் இருக்கிற ஒரு சிங்கிள் நோடு தான் சரியா. எ ஜோன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் தி டொமைன் நேம் ஸ்பேஸ் ஜென்ரலி ஸ்டோர்ட் இன் ஏ ஃபைல். ஜோன்கிறது ஒரு ஃபைல் தான். இதை டொமைன் நேம் ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஃபைலு, இல்லை டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். டொமைன் நேம் ஸ்பேஸ் இஸ் an entire collection of domains, subdomains and zones. டொமைன் நேம் ஸ்பேஸ் அப்படின்னா collection of domains, subdomains, zone. ஓகேவா. நேம் சர்வர் மேனேஜஸ் தி டேட்டாபேஸ் ஆஃப் டொமைன் நேம்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ். நேம் சர்வர் அப்படிங்கும்போது ஸோ கரஸ்பாண்டிங் அந்த என்னன்னா அந்த டொமைன் நேம் அண்ட் ஐபி அட்ரஸ் வந்துட்டு அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் எ சர்வர் கேன் கண்டெயின் மோர் தென் ஒன் ஜோன் ஃபைல்ஸ். எ ஜோன் கேன் கண்டெயின் மோர் தென் ஒன் சப்டொமைன்ஸ். அப்போ சர்வர் அப்படிங்கும்போது அதுக்குள்ள மோர் தென் ஒன் ஜோன் இருக்கும். தட் மீன்ஸ் மோர் தென் ஒன் ஃபைல். எ ஜோன் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் சப்டொமைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் படிச்சுக்குவாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேட்பாங்க சரி. அங்கே பாருங்க ஜோன் டொமைன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோன் அப்படிங்கும்போது இது ஜோனு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சப்டொமைன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைனே. ஓகேவா. ஸோ ஜோன் அண்ட் டொமைன் இதுதான். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இவ்வளோ தான்பா. ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஜோனோட விளக்கம். தமிழில் பார்த்தீங்கன்னா முழு பெயர் வழியும் பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மண்டலம் பிரிக்கப்பட்டுள்ளது. மண்டலம் என்பது ஒரு சேவையகம் அணுகும் பரப்பை குறிக்கிறது சரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டலம் என்பது தொடர்ச்சியான பல களங்கள் மற்றும் துணைக்களங்களால் ஆனது. ஒரு மண்டலத்தில் ஒரே ஒரு களம் மட்டும் பெற்றிருப்பதால் அங்கு களமும் மண்டலமும் ஒன்றே ஆகும். அப்போ ஜோனாலும் ஒன்று தான், டொமைனாலும் ஒன்று தான் சரியா. ஒரு களத்திற்கு ஒரு சேவையகம் ஒதுக்கப்பட்டு அந்த களம் மேலும் துணைக்களங்களாக பிரிக்கப்படாமல் இருந்தால் களமும் மண்டலமும் ஒன்றாக இருக்கும். இல்லை என்றால் மண்டலம் என்பது சேவையகம் அணுகக்கூடிய தொடர்ச்சியான பகுதிகளை குறிக்கும். ஒவ்வொரு மண்டலமும் ஒரு சேவையகத்தை பெற்றுள்ளது. இந்த சேவையக மண்டல கோப்பை எனப்படும் தரவுத்தளத்தை கொண்டிருக்கும். மண்டல கோப்பை பயன்படுத்தி டிஎன்எஸ் சேவையகம் அதன் மண்டலத்தில் உள்ள பரவல் கணினிகள் சார்ந்த நகல்களுக்கு பதிலளிக்கிறது. மண்டல கோப்புகளில் 2 நகல்கள் உள்ளன, முதன்மை மற்றும் அதன் அடிமை கோப்பு. முதன்மை அப்படின்னா வந்துட்டு பிரைமரி, ஸ்லேவ் அப்படின்னா அடிமை சரி. ஸ்லேவ்ஸ்னா அடிமைகள் சொல்லுமா. ஸோ அந்த மாதிரி தான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ யூ நோ அதை ஒரு கான்செப்ட்ஸ் எடுப்பாங்க, அதை பார்த்துக்கலாம் சரியா. அவ்வளோதான்பா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தீர்வி மட்டும் உங்களுக்கு இருக்குது ஓகேவா. ஸோ உங்களை பார்த்துட்டா வந்துட்டு ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும் தான் இருக்குது, அதை முடிச்சிடலாம் ஓகேவா. நம்ம வந்துட்டு நிறைய தியரி பார்த்தோம்னால நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஹோட்டலி சிலபஸ் பார்த்தோன்னா 12 சாப்டர்ஸ் இருக்குது சரியா. நம்ம இந்த ஒரு கிளாஸ் நம்ம முடிச்சோம் அப்படின்னா தான் 12 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தோன்னா ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு லேட்டாக தான் இருக்கும். ஏன்னா 1 hour வரைக்கும் எங்களுக்கு பர்மிஷன் இருக்குது கிளாஸ் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த டாபிக் நான் முடிச்சுட்டு இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரியா. ஸோ வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக லிசன் பண்ணால் போதும், ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கிளாஸை கவனிச்சு ஒரு டைம் நீங்கள் புக்கை ரீட் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசால்வர், தமிழில் பார்த்தீங்கன்னா தீர்வின்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். டொமைன் நேம் சிஸ்டம் இஸ் ஏ கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன். System needed to map domain name to IP address or vice versa according to the call and that work is done by resolver. ஒன்றும் கிடையாது. ரிசால்வர்னா தீர்வி. நம்ம ஜோனில் என்ன சொன்னோம், எல்லாமே அங்கங்கே தனித்தனியாக பிரித்து வச்சிருப்போம்னு சொன்னோமா. ஸோ யாருக்கு என்ன வேணுமோ அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் ரிசால்வர் அப்படின்னா என்ன பண்ணுன்னா நீ போய் பார்க்குற, நாம போய் பார்க்க தேவையில்லை. இது என்ன பண்ணிடுன்னா போய் பார்த்துரும். புரிஞ்சுதா. நீ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸோ எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு 2வது ஜோனில் இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ண தேவை, 2வது ஜோனுக்கு போக தேவையில்லை. நீ ஜஸ்ட் வெப்சைட் கொடுக்கும்போது என்ன பண்ணால் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ரிசால்வர் என்ன பண்ணுன்னா போயிட்டு எடுத்து வந்து கொடுத்துரும். புரிஞ்சுதா. இதுதான் ஈஸியான உனக்கு கான்செப்ட் ஓகேவா. ரிசால்வர் either ask the server to provide information about IP address if it does not find any information that it sends the request to other server. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ நேம் சர்வர் பார்த்தோன்னா நிறைய நேம் சர்வர்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நேம் சர்வர் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அங்கே லிங்க் அனுப்போம் சரி. நம்ம வந்துட்டு நம்ம வெப்சைட் டைப் பண்ணும்போது நம்ம கேட்டதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நேம் சர்வரில் இருக்கா அப்படின்னு யார் செக் பண்ணுவாங்கன்னா ரிசால்வர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கா, இல்லை அப்படின்னா செகண்ட் இதுக்கு போகும். ஸோ செகண்டில் இல்லையா தேர்டு போகும். அப்போ இருந்ததுன்னா ஓகே உனக்கு ரிப்ளை வரும், இல்லைனா நெக்ஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதை மேப்பிங் பண்ணுறது யாருன்னா உங்களுக்கு ரிசால்வர் தான். இட் செக்ஸ் வெதர் இட்
is an error or solution resolution and provides result according to that. ஸோ மேப்பிங் யார் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு யார் ரிசால்வரு. ஸோ ரிசால்வர் தான் நம்ம கேட்குற ரெக்வஸ்ட் கிட்ட ரெஸ்பான்ஸை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறது யாருன்னா உங்களுக்கு ரிசால்வரு. ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டூ யூ நோல பாரு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. தி ரிசால்வர் இஸ் a program which is responsible for initiating the translation of your domain name into an IP address. இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ரிசால்வர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் which is responsible for initiating அண்டர்லைன் பண்ணு. ஸோ இனிஷியேட் பண்ணுறது டிரான்ஸ்லேஷன், அதாவது டொமைன் நேமை வந்துட்டு டொமைன் நேமுக்கு ஈக்குவலான ஐபி அட்ரஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணுறது யார் அப்படின்னா உங்களுக்கு இந்த யார் ரிசால்வர் தான். சின்ஸ் a resolver is stored in the host, there is no need to any protocol to form connection between the resolver and the user program. ஸோ இதுக்கு எந்த கனெக்ஷனும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணவே என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தா தமிழில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம தீர்வி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் தீர்வின்னு சொல்லுவோம். வலையமைப்பில் உள்ள ஒரு கணினியானது கலப்பேரை ஐபி முகவரியாகவும் அல்லது ஐபி முகவரி கலப்பேராகவும் அழைப்பினை பொறுத்து மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி தீர்வி மூலம் செய்யப்படுகிறது. அப்போ டிஎன்எஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு டொமைன் நேமை ஐபியாக மாற்றுது. சரியா? ஸோ இதே பார்த்தோம்னா வந்துட்டு இங்கே என்ன பண்ணுதுன்னா ரிசால்வர் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் வந்துட்டு டொமைன் நேம் ஐபியாக மாற்றினாலும் சரி, ஐபியை டொமைன் நேமாக மாற்றினாலும் சரி, இது எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணி வைக்கிறது, ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிசால்வர் தான். புரிஞ்சுதா? அதான் சொல்கிறாங்க. தீர்வு சேவையத்திலும் தகவல் வழங்குமாறு கேட்கிறது அல்லது பிற சேவைகளுக்கு கோரிக்கை அனுப்பி. இதுதான் வந்துட்டு ரெக்வஸ்ட் அனுப்புது. ஸோ ரெக்வஸ்ட் அனுப்பி நீ பண்ணு இந்த வேலையை செய்ய அப்படின்னு ரெக்வஸ்ட் கொடுக்குது. அங்கே இருந்தால் எனக்கு அனுப்பிவிடு, இல்லைனா நெக்ஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லும். ஸோ அதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. திருவி சேவையத்திலும் தகவல் வழங்குமாறு கேட்கிறது அல்லது பிற சேவைகளுக்கு கோரிக்கை அனுப்புகிறது. திருவியில் அந்த சேவத்தில் ஒரு தகவலை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் மற்றொரு சேவையத்திற்கு கோரிக்கை அனுப்புகிறது. சேவையத்திலிருந்து தீர்வு கிடைத்துடன் அது பிழையானது அல்லது சரியானது என்பதை உறுதிப்படுத்தி பின் அதனை கோரிய கணிப்பொறியின் உலாவிக்கு வழங்குகிறது. அப்போ யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்னென்னா கரெக்டாக எடுத்து இருந்தால் பார்க்கும், இல்லைனா அடுத்ததுக்கு அனுப்போம். ஸோ அதை சர்ச் பண்ணி கொடுக்குறதா வந்துட்டு என்னென்னா வந்து இதனோட வேலை. ஸோ அதை கொடுத்து உங்களுக்கு தெரியுமா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதாப்பா லாஸ்ட் ஹெட்டிங் வந்துட்டோம். சரியா? ஸோ ஹவு டிஎன்எஸ் ஒர்க்ஸ். ஸோ டிஎன்எஸ் இப்போ தான் நம்ம லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். சரியா? நம்ம நேற்று கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன். ஸோ டிஎன்எஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு டிஎன்எஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், டிஎன்எஸோட காம்பனன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும், யூஆர்எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்ம சொன்னோமா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டொமைன் நேம் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம். இப்போ தான் எப்படி ஒர்க் ஆகுது இது எல்லாம் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகேவா? when the user enters a URL that means a protocol domain name folder name and file name. எப்போ வந்து யூசர் வந்து URL டைப் பண்ணுறாங்களோ ப்ரௌசரில் தி சிஸ்டம் ஃபஸ்ட்டு செக்ஸ் இஸ் டிஎன்எஸ் கேட்ச் ஃபார் தி கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா www.facebook.com அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். எப்போ நான் டைப் பண்ணணும் அடுத்த செகண்ட் டிஎன்எஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஐபி அட்ரஸை ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, கேட்ச் பண்ணும். ஓகேவா? இஃப் நாட் then the system needs to perform DNS query, that is the system needs to query the resolver about the IP address. ஸோ என்னன்னா டக்குன்னு அதில் இருந்துன்னா வந்துடும், இல்லைனா என்ன பண்ணால் ரிசால்வருக்கு என்ன பண்ணும், ரிசால்வருக்கு வந்துட்டு அங்கே சிக்னல் அனுப்பி ரிசால்வர் என்ன பண்ணணும்னா எந்த நேம் சர்வருக்குள்ளே அங்கே இருக்குது அந்த facebook.com இருக்குது அப்படிங்கிறத எங்கே ஸ்டோர் ஆகிருக்கிறது கண்டுபிடிச்சி என்ன பண்ணால் அவங்க வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணுற சர்வீஸ் தான் அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அப்போ ஐஎஸ்பி டிஎன்எஸ்குள்ளே இருக்கிற ஐஎஸ்பி அப்படிங்கிற அந்த ப்ரோட்டோகால் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த சிஸ்டம் அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுது, ரிசால்வருக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது சிக்னல் கொடுக்குது. ஸோ என்ன பண்ணுன்னா இதை நீ கண்டுபிடிச்சி கொடு அப்படின்ட்டு சிக்னல் கொடுக்குது. உடனே ரிசால்வர் என்ன பண்ணுன்னா டக்குன்னு என்ன பண்ணுது எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுது, எங்கே இருக்கிறன்ட்டு டக் பண்ணி கண்டுபிடிச்சி என்ன பண்ணால் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணுது ரெக்வஸ்ட்டை அனுப்பி ரெஸ்பான்ஸும் கொடுக்குது. சர்ச் பண்ணுற வேலை ரிசால்வரோட வேலை என்னன்னா நம்ம கொடுக்குற நம்ம ரெக்வஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நேம் சர்வர்லையும் போயிட்டு செக் பண்ணி ரெஸ்பான்ஸை கொடுக்குறது. ஓகேவா? கண்ட்ரோலை சென்ட் பண்ணி ரெஸ்பான்ஸை கொடுக்குறது. ரெஸ்பான்ஸ் அங்கே வந்துட்டு அந்த சிஸ்டமில் இருக்கா, ஃபஸ்ட்டு நேம் சர்வரில் இருக்கா, ஓகே, இல்லையா நெக்ஸ்ட் நேம் சர்வர் போ. இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு யார் வந்துட்டு அந்த சர்வீஸை வந்துட்டு அதுக்கு யார் வந்துட்டு அதுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது யார் சொன்னால் அது வேலையை ரிசால்வர் செய்யும் அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அதுதான் வேணும்னா அந்த வேலையை செய்யும். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க ஈச் ரிசால்வர் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேட்ச் அண்ட் இஃப் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் தட் தி இன்ஃபர்மேஷன் இஸ் ரிட்ரீவ்ட். இஃப் நாட் தென் கொரி இஸ் பாஸ்டு டு நெக்ஸ்ட் டொமைன். அப்போ ஃபஸ்ட் டொமைனில் பார்க்குறது இருக்குதா ஓகே கொடுத்துரு. உடனே அந்த என்னன்னா அந்த யூசருக்கு கொடுத்துரும், இல்லையா நெக்ஸ்ட் அந்த சர்வருக்கு போ, நேம் சர்வருக்கு போ. ஸோ அங்கே போய் சர்ச் பண்ணி, இல்லையா அப்போ என்ன பண்ணால் ரிசால்வர் சர்ச் பண்ணி ஐஎஸ்பி கிட்ட அதை கொடுத்து அந்த சர்வீஸோட என்ன பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு மெயின் அந்த ஹோஸ்ட் சிஸ்டம்க்கு வருது. புரிஞ்சுதா? இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? ஸோ ப்ரௌசர் நம்ம கொடுக்குறோம். ஸோ பாருங்கள் இதான் வந்து ப்ரௌசர். ஓகேவா? ஸோ ப்ரௌசரு நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரௌசரில் வந்துட்டு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ என்னென்னு டைப் பண்ணோம் இதை நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணோன்னு என்ன பண்ணுறோம் இதான் வெப்சைட். சரியா? ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா டிஎன்எஸ் வந்துட்டு என்ன பண்ணால் செக் பண்ணுது. ஸோ இந்த வெப்சைட் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண ரிசால்வர் என்ன பண்ணுது அப்படின்னா ரிசால்வர் ஸ்டார்ட் பண்ணுது இதான் லோக்கல் சர்வரு. ஸோ லோக்கல் சர்வரில் என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணால் சர்ச் பண்ணி ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் இருக்குது, நேம் சர்வர் டிஃப்ரெண்ட்டான நேம் சர்வர்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தா ரூட் சர்வர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு மாஸ்டர் இருக்குது, தட் மீன்ஸ் பிரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது. அப்போ
ஒவ்வொரு நேம்ஸ் போய்ட்டு என்ன சர்ச் பண்ண டோன்ட் நோவா இருக்கா ஓகே இல்லையா இன்ட்டு நெக்ஸ்ட் பாஸ் பண்ண கண்ட்ரோல் இங்கே இருக்கா டிக்கே இல்லையா நெக்ஸ்ட் கான்செப்ட் சொல்லு. அப்போ கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் ரிசால்வர் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணும் சர்ச் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு கொடுக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு இதில் இங்கே இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சர்ச் பண்ணி என்னன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு ப்ரௌசர் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹோம் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. புரிஞ்சுதா? சர்ச் பண்ணிட்டு வருது லோட் ஆகும் பார்த்தீங்களா அவங்க எப்படின்னா உங்களுக்கு இப்படி லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லோட் ஆகுது மீன்ஸ் என்ன இங்கே டிஎன்எஸ் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் கொடுத்த அந்த டொமைன் நேம் வந்துட்டு என்னன்னா ஐபி அட்ரஸை கன்வெர்ட் பண்ணி அந்த சிஸ்டம்குள்ளே போயிட்டு அந்த ரிசால்வர் என்ன பண்ணுதுன்னா இந்த லோக்கல் சர்வர்ல போயிட்டு சர்ச் பண்ணும். எல்லாமே பக்கம் கண்ட்ரோல் அனுப்பிட்டு என்ன பண்ணும் இருந்தால் ஓகே இல்லைனா பாஸ் பண்ணிட்டு இல்லைனா உங்களுக்கு சர்ச் பண்ணி கடைசியில் உங்களுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு ஹோம் பேஜ் வருது. புரிஞ்சுதா? ஸோ இதாக சொல்லியிருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா அதனோட கண்டினியூஷன் இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டொமைன் server that is a TLD top level domain which it reviews the request and direct the query to servers associated with the that specific domain. ஸோ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரூட்டுக்கு போகுது. ரூட்டில் இருக்கா இல்லையா நெக்ஸ்ட் டாப்புக்கு வருது. ஒவ்வொன்றா என்ன பண்ண வந்துட்டு இப்போ மேலே வந்துட்டு பாட்டம் அதாவது மேலே ரூட்டில் இருந்துட்டு கீழே வரைக்கும் என்ன பண்ண உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே சர்ச் பண்ணி கொடுக்குது. until the query solved it is passed to next domain. At last the mapping and the record are returned to the server who checks whether the returned value is a record or an error. அப்போ என்ன பண்ணால் வர ரிசல்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த ரிசால்வர் வந்துட்டு என்ன பண்ணணும்னா கரெக்டாக ரைட்டான வந்துட்டு செக் பண்ணுறது எரர் இருக்கா கரெக்டாக தான் நம்ம வந்துட்டு கொடுக்குறோமா அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக தான் வந்துட்டு அங்கே கொடுக்குறது கரெக்டாக சரியா நம்ம google.comனா google.com தான் வருதா இல்லை google.go.in வருதா வேறு ஃபேஸ்புக் வருதா மாற்றி தான் வரான்னு செக் பண்ணிவிட்டு எரர் எல்லாம் மட்டும் என்ன பண்ணால் உங்களுக்கு சென்ட் பண்ணுது. தென் தி ரிசல்வர் ரிட்டர்ன்ஸ் ஏ ரெக்கார்ட் பேக் டு தி கம்ப்யூட்டர் ப்ரௌசர் விச் இஸ் தென் வியூடு பை தி யூசரே. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம போயிட்டு ஒரு ப்ரௌசரில் போயிட்டு ஒரு வெப்சைட்டை கொடுக்குறோம் அப்படின்னா உடனே உனக்கு வந்துட்டு ஒரு உனக்கு அந்த வெப்சைட்டோட உனக்கு ஹோம் பேஜ் வருது அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ வேலைகள் நடக்குது. புரிஞ்சுதா? நம்ம ஜஸ்ட் ஒரு வெப்சைட் கொடுக்குறாது ஜிமெயிலாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் ஒரு யூடியூபாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் என்ன வெப்சைட்டை கொடுத்தாலும் அந்த வெப்சைட்டை கொடுத்த அடுத்த செகண்டில் இருந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் அதை வந்துட்டு உனக்கு ரிப்ளை வர்ற வரைக்கும் அதை இடைப்பட்ட நேரத்தில் என்னென்னலாம் வேலை நடக்குது நெட்வொர்க்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. சரியா? நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் இவ்வளோ வேலைகள் இருக்குது. சரியாப்பா? இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பெரிய என்னது ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். சரியா? ஸோ இதான் என்ன அதுக்கிடையில் நம்ம கரண்ட் ஏதாவது போகுது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகாமல் போகிறது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் உனக்கு என்னன்னா உனக்கு அந்த வெப்சைட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கான்செப்ட் தான். IANE இஸ் an affiliated authority of ICANN. ஸோ IANE அப்படிங்கிறது வந்துட்டு ICANN-ஓட ஒரு அத்தாரிட்டி தான் சொல்கிறாங்க. சர்வீஸ் மாதிரி தான். IANE does the overall management of DNS route, IP addressing and other internet protocol, resource handling. IANE takes care of a number of key aspects of the DNS. ஸோ DNS-ஓட வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன கேர் எடுத்து பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் தட் ரூட் ஜோன் அண்ட் தி டொமைன்ஸ். ஸோ டொமைன் அந்த சரி ரூட் ஜோனை இதுவாக இருந்தாலும் ஒரு கேர் எடுத்து பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் www.iana. ஸோ நம்ம போனோம் அப்படின்னா என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த WHOIAS இஸ் எ சர்வீஸ் ஆஃப் ICANN. ICANN-ஓட ஒரு சர்வீஸ் என்னன்னா WHOIS. இட் இஸ் எ ஃப்ரீ பப்ளிக்லி அவைலபிள் டைரக்டரி கண்டெய்னிங் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் டொமைன் நேம்ஸ் அண்ட் தி ஓனர்ஸ். ஸோ எல்லாத்தையும் இந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன யாரெல்லாம் வந்துட்டு எந்தெந்த டொமைன் நேம்ஸில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். தமிழில் பார்த்தீங்கன்னா வந்துட்டா கலப்பேர் முறைமை எப்படி வேலை செய்கிற விதம் பாருங்கள். பயனர் உலாவியல் உயரல்லை தட்டச்சு செய்யும் பொழுது கணினியானது முதலில் தொடர்புடைய ஐபி முகவரி அக்கணிப்பொறியின் டிஎன்எஸ்ஐ இடைத்தேக்கத்தில் தெரிகிறது. இடைத்தேக்கத்தில் ஐபி முகவரி கண்டுபிடிக்கப்பட்டால் அதை பற்றிய தகவல் அங்கிருந்து மீட்கப்படும். இல்லை எனில் கணினி தீர்வியிடம் டிஎன்எஸ் வினவலை தொடங்க வேண்டும். இந்த தீர்வி இணைய வழங்குநரின் சேவகத்தில் இடம் பெற்றிருக்கும். ஒவ்வொரு தீர்வின் தனக்கென்று இடைத்தேக்கத்தை பெற்றிருக்கிறது. அதில் ஐபி முகவரி பற்றிய தகவல் கண்டறியப்பட்டால் அந்த தகவல்கள் மீட்டெடுக்கப்படும். இல்லை எனில் வினவல் அடுத்த கால சேவகத்திற்கு அதாவது டிஎல்டி அது அடுத்த லெவலுக்கு போகும்னு சொல்கிறாங்க. டிஎல்டி அந்த வினவலை மதிப்பாய்வு குறிப்பிட்ட காலத்துடன் தொடர்புடைய பெயர் சேவைகளுக்கு வினவலை அனுப்புகிறது. ஐபி முகவரி கிடைக்கும் வரை அடுத்தடுத்த பெயர் சேவைகளுக்கு வினவல் அனுப்பப்படுகிறது. இறுதியில் ஐபி முகவரி கண்டறியப்பட்டு அதற்கான பதிவுகள் தீர்விக்கு அனுப்பப்படுகிறது. பின்னர் தீர்வி இந்த பதிவுகளை கணினி உலாவிக்கு அதாவது ப்ரௌசருக்கு வழங்குது. இப்பொழுது கண்டறியப்பட்ட ஐபி முகவரிக்கான விளைபக்களை பயனரால் பார்க்க முடியும். புரிஞ்சுதா? ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு அப்போ கொஸ்டின் அரைஸ் பண்ண ரிசால்வ் வந்துட்டு இங்கே இருக்கா வா இல்லையா போ அடுத்தது போ இது மாதிரி பண்ணுறது வந்துட்டு இந்த ரிசால்வரே. புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா? இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ரெண்டு கிளாஸில் நம்ம 12th லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 12th சாப்டரோட உனக்கு வந்துட்டு குவார்டர்லி சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா? குவார்டர்லிக்கு வந்துட்டு இந்த 12 சாப்டர் நீ படிக்கணும் அந்த மாதிரி உனக்கு இருக்குது. சரியா? அந்த அளவுக்கு சிலபஸ்ஸு. ஸோ உங்களுக்கு நான் குவார்டர்லி வந்துட்டு எப்படி என்ன படிக்கணுங்கிறத நம்மளோட ரிவிஷன் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். சரி? இப்போதைக்கு இது பண்ண வேண்டாம். நீ கிளாஸ் விட்டு லிசன் பண்ணால் போதும். ஸோ குவார்டர்லி சிலபஸ் வந்து நான் சொல்லுவேன் என்ன படிக்கணும்னு நான் சொல்லுவேன். சில பார்த்தீங்கன்னா இந்த லெசன் இதோட முடிஞ்சிருக்கும். ஸோ தெளிவாக நோட்ஸ் எடுங்க. சரி? இதில் ஏதாவது உனக்கு புரியல டவுட் இருக்குது அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. நோ ப்ராப்ளம் ஃபார் மீ. ஓகேவா? ஸோ ஏதாவது வந்துட்டு ஏன்னா தியரியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிருப்பேன். ஏதாவது கான்செப்ட் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஏன்னா கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் ஒன்ஸ் உனக்கு புரியல அப்படின்னா உனக்கு எதுவுமே புரியாது. சரியா? தயவு செஞ்சு
செஞ்சு மெமரி பண்ணாத, மக்கப் பண்ணாத. ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க. சரியா? ஸோ இது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இன்டீரியர் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்கு மோஸ்ட்டாக கேட்பாங்க. அண்ட் 1 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த போல்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே 1 மார்க்கில் கேட்பாங்கப்பா. நீ இன்டீரியர் 1 மார்க் எங்கேயுமே போக தேவையில்லை. பாயிண்ட்ஸ் ரிமெம்பரை வந்து பார்த்தீங்கன்னாவே 1 மார்க் அடிச்சிடலாம். ஓகேவா? 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் இதை தவிர வேற எங்கேயும் போகாது. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குவாங்க. சரியா? இது ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்துட்டு இந்த போல்டில் இருக்குது பார்த்தீங்களா, லெசனுக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி போல்டில் நல்லா டார்க்காக கொடுத்துருக்கிறத நீ மிஸ் பண்ணிடாத. நல்ல தெளிவாக வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஒன்ஸ் கிளாஸரி. ஸோ இது வந்து 2 மார்க் 3 மார்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்குவாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்துட்டு உங்களுக்கு லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு கிளாஸ் நல்லா லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதை தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியா? கிளாஸ் வந்துட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. ஜஸ்ட் வந்துட்டு நீ வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ப்ளே பண்ணிவிட்டு அப்படி அனுப்புறதெல்லாம் வேஸ்ட்டு. நல்லா வந்துட்டு மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் கிளாஸை நல்லா தெளிவாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நல்லா லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? சரிப்பா. நிறைய நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம 30th சாப்டர் பார்க்கலாம். சரியா? கிளாஸ் இது வரைக்கும் லிசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.